பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கும் ஒரு பிசிஆர் ஆக்டில் பிராமணர்களை இழிவுபடுத்துறாங்கன்னா நிச்சயமா அப்படி இழிவுபடுத்தலை. இந்த சாதியை சேர்ந்த ராணுவ வீரர் இறந்தார், அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது இதுவரைக்கும் எந்த செய்தி. பாலியல் ஒழுக்கம் பிராமணர்களை தவிர மற்ற சாதிக்காரர்களுக்கு இல்லை. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணலுக்கு நம்முடைய அறம் இணையதளின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். 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 கடந்த வாரத்தில் ரொம்ப பேசுபொருளாக இருந்தது, நடிகை கஸ்தூரி அவர்கள் இந்த பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவங்களுக்கும் ஒரு பிசிஆர் ஆக்டில் உள்ளடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தெலுங்கு ஒரு சர்ச்சை பேச்சு, அப்புறம் அவங்க அதை வாபஸ் வாங்கினாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அது ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. சேம் டைம் அந்த இடத்துல அவங்க அந்தணர்களை இழிவுபடுத்துவதும், அதே மாதிரி அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். திரைப்படங்களில் காட்டப்படும் போது கூட அந்தணர்களை குறிப்பாக இழிவாக காட்டுறாங்க. இப்படின்ற இந்த கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்க? எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதாக தான் தெரியுது. ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக அவங்க பேசுறாங்க. அப்புறமேல் ஒரு வெறுப்பு அரசியல் ஒன்று இருந்தால் தான் ஒரு பகையாளி ஒருத்தர் இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும். இதுதான் அரசியல் சூத்திரம். அதனால தங்கள் மேலே ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணுறது, ஒரு புது எதிரி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறது, இதை முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த பேச்சு பொதுமக்கள் மத்தியில் விரும்பப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பிராமணர்களை இழிவுபடுத்துகிறாங்கன்னா நிச்சயமாக அப்படி இழிவுபடுத்தலை. எல்லாருமே பாருங்கள், ஒரு கோயிலுக்கு போனால் இல்லை ஒரு பிராமணரை பார்த்தா என்னங்க சாமின்னு தான் ஜனங்கள் கேட்குறாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்க தான் செய்யுது. ஒரு பிராமணர்ன்றதுக்கு உயர்ந்த ஒரு இடம் இந்த சமூகத்தில் இருக்குன்றது யதார்த்தம். அதை தக்க வச்சுக்காம பல இடங்கள்ல அவங்க தப்பு பண்றாங்க. அதனால அவங்க சுய விமர்சனத்துக்கு தங்களை உள்ளாக்கிக்கிறது தான் சிறந்த முறையா இருக்குமே தவிர, மற்றபடி திரைப்படங்கள்ன்றது நிறைய பேரை கிண்டல் பண்ணியிருக்கு. உடல் ஊனமுற்றவர்களை கிண்டல் பண்ணியிருக்கு, மூன்றாம் பாலினத்தவரை கிண்டல் பண்ணியிருக்கு, குள்ளமானவனை கிண்டல் பண்ணியிருக்கு, ஒல்லியானவனை கிண்டல் பண்ணியிருக்கு, குண்டானவனை கிண்டல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சமூகத்துல சில கமெண்ட் கருப்பானவனை கிண்டல் பண்ணோம். இதெல்லாம் ஒரு மனித இயற்கை, ஒரு ஜோக் வர்றதுக்காக பண்ணப்படக்கூடிய ஒரு கலைத்துறையில் நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிராமணர்களை சொல்கிறாங்க அப்படின்னு வேற எந்த சாதியும் சொல்கிறது இல்லை. தங்களுடைய சாதியை பாருங்கள், ஒரு திரைப்படம் வந்தது. திரைப்படத்தில் ஒரு இராணுவ வீரர் அமரன் திரைப்படம் தியாகத்தை காட்டுறாங்க. சரிங்களா? அந்த தியாகத்தை காட்டும்போது அவர் என்ன சாதின்னு ஏன் காட்டலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ வாவுசி கப்பலொட்டிய தமிழ் எடுத்தாங்க. அந்த படம் இன்னைக்கும் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இன்ன வரைக்கும் வாவுசி என்ன சாதின்னு படம் பார்த்தவனுக்கு தெரியாது. அந்த படத்தில் சொல்லப்படலை. அது மாதிரி இராணுவத்தில் உயிர் கொடுக்கக்கூடிய உயிரின இழந்த இராணுவ வீரர்களுடைய அந்த உடல் சொந்த மாநிலத்துக்கு வரும்போது ஒரு அமைச்சர் அதிகாரிகள் போய் மலர் வளையம் வைப்பாங்க, அவருக்கு மரியாதை கொடுத்து உடல் அடக்கம் பண்ணுவாங்க. இந்த சாதியை சேர்ந்த இராணுவ வீரர் இறந்தார், அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டதுன்னு இதுவரைக்கும் எந்த செய்தியும் கிடையாது. நீங்க கேள்விப்பட்டிருக்காங்களா? அப்படி கிடையாது, பெயர் தான் வரும், ஒரு ரெஜிமெண்ட் பெயர் தான். அப்ப ஒரு புது விஷயத்தை இவங்க பிராமணர்கள் கிரியேட் பண்றாங்க. ஏன் அவர் சாதியை சொல்லல? அவங்க கிறிஸ்டியன்றதை சொன்னீங்களே அப்படின்னா இவர் இந்துன்றதையும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண பேரை பார்த்து தான் அவருக்கு முகுந்தன் பேர் வைக்கிறாங்க. அப்புறம் இவர் எப்பெல்லாம் இராணுவத்துக்கு போறாரோ அப்பெல்லாம் ஐயப்பன் படத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போறாரு. அவர் வீட்டு கிரகப்பிரவேசத்தின் போது பூஜை புனஸ்காரம் பண்ணி பண்றாங்க. இது மாதிரி பல காட்சிகள் அவர் இந்துன்றதுக்கான இயல்பான ஒரு சிம்டம்ஸ் வருது. அந்தணர்னு ஏன் காட்டல? அப்படிதான் அவங்களுடைய கேள்வி. அப்ப அதான் சாதியை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா படத்துலையும் ஒவ்வொருத்தருடைய சாதியை காட்டிக்கிட்டு இருந்தா இன்னும் சாதி மனோநிலையை மக்கள் மனசுல ஆழமா கொண்டு போய் விடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு பொது சமூகத்துக்கான ஒரு
புத்தி வந்து இல்லாமல் போயிடும் மக்கள்கிட்ட. எல்லாரையுமே சாதியை கொண்டு தான் பார்க்குற மாதிரி ஆயிடும். அவன் இந்த மாதிரியான வாதத்தை வந்து பேசுவதற்கே வெட்கப்பட வேண்டும். அது மாதிரி ஒரு பிரபலமான தமிழ் பத்திரிகை அதை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கஸ்தூரி விவகாரத்துலேயும் கஸ்தூரி என்னன்னா ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க. அது தமிழ் தேசியத்தில் வந்து சீமான் பேசுகிறத வந்து இவங்க உள்வாங்கிக்கிட்டு தெலுங்கர்களை மட்டப்படுத்தி தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்குமான ஒரு முரண்பாடை உருவாக்கி அதன் மூலமாக ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்ட்டு அவங்க வந்து தெலுங்குகளை இழிவுபடுத்திட்டு பேசிட்டாங்க. எனக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. என்னிடமும் அவங்க வருத்தப்பட்டது நடிகை திருமதி கஸ்தூரி வந்து அவர்களுடைய எக்ஸ்தலங்களில் அவங்கள வந்து மிக கடுமையாக வந்து தொடர்ந்து அவருடைய பெயரை, அவர்களுடைய டிசிப்ளினரை, அது எல்லாத்தையும் தொடர்ந்து அவங்கள அவதூறு செய்கிறதாகவும் அவங்க அதை காட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் அதாவது அது அந்த அவதூறு ஏன் வருகிறது என்றால் நீங்கள் பேசியதனுடைய எதிர்வினை. எல்லா நடிகைகளுக்கும் அந்த மாதிரி வர்றதில்லை. கண்ணியமான நடிகைகள் ரோஹிணி இருக்காங்க, அவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாங்க, அடித்தள மக்களுக்காக போராடுறாங்க. அதுக்கு முன்னாடி ரேவதி இருந்திருக்கிறாங்க, நடிகைகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சமூக நல சிந்தனையோட நிறைய பொது தொண்டுலையும் ஈடுபட்டு அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஒரு ஃபேக் ஐடியே கிரியேட் பண்ணி அவங்க வந்து ஏதாவது ஒரு தவறுகளை அல்லது அவங்க 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 சரியாக பேசுகிறாங்களா, அவங்க கருத்துக்களில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவங்கள ரொம்ப கடுமையாக அதை இங்கே விமர்சிக்க இது சொல்லவே முடியாது. அவ்வளோ தூரம் அவங்கள வந்து ஒரு ட்ரங்கன் உமன், அவங்க கேரக்டரை டிசாசினேட் பண்ணுறது, இது வந்து இப்போ சமீபமாக தான் நடக்குது. நான் நெடுங்காலமாக பேசிகிட்டு இருக்கிறேன், என்னை குறி வச்சு தாக்கப்படுறாங்கன்னு அவங்க தரப்பு இல்லை. நெடுங்காலமாக இது நடக்கல. அவங்க எப்போ வல்கராக பேச ஆரம்பிச்சாங்களோ அப்போதுலேருந்து நடக்குது. அவங்க சொல்கிறாங்க என்ன, கடவுள் எதிர்ப்பாளர்கள், அவங்கள வந்து அயோக்கியர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், பிராமணர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், என்ன ஒழுக்கமாக வாழுங்கடான்னு சொல்கிறோம், ஒரு பெண்டாட்டி வச்சுக்கோங்களான்னு சொல்கிறோம், நிறைய பேரை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறோம், என்ன யாரையுமே வச்சுக்காதன்னு சொல்கிறோம். இப்படிலாம் அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ பாலியல் ஒழுக்கம் வந்து பிராமணர்களை தவிர மற்ற சாதிக்காரங்களுக்கு இல்லை. இது பிராமணர்கள் சொல்லும்போது பிராமணர்களை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்ற தன்மையில் தங்களை உயர்த்தியும் அவங்க பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது யாரையும் வச்சுக்காத அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களை பற்றி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை இவங்க உருவாக்கி தர்றாங்க. இப்போ நீங்கள் ஒன்று பேசும்போது அது பேசுவதற்கான தகுதி உள்ளவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வந்து சமூகம் வந்து அக்செப்ட் பண்ணும். இன்னார் பேசுகிறாங்க, நம்மளை வந்து சரிப்படுத்திக்கலாம்னு தோணும். பேசுகிறவங்களே சரியில்லாட்டி என்ன பண்ணா, நீ யோக்கியமா, நீ கேட்க வந்துட்ட, இதனுடைய வினை தான் அவங்க. நீங்கள் எதை வந்து பேசுகிறீங்க, நீங்கள் பாலியல் விவகாரத்தை பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் பாலியல் ஒழுக்கம் உள்ளவராக நீங்கள் இருக்கணும். உங்களுடைய பாலியல் ஒழுக்கத்தை பற்றி உலகத்துக்கு தெரியும். அதை நீங்களே வந்து பிரகடனப்படுத்திருக்கீங்க. ஒரு தொலைக்காட்சி பேட்டியில், பிரபலமான தொலைக்காட்சி பேட்டியில் அவங்ககிட்ட கேட்கப்படுது, உங்களை இன்னார் வச்சிருந்தாரமே, இன்னார் வச்சிருந்தாரமே, இன்னார் வச்சிருந்தாரமேன்னு சில பிரபலங்களை குறிப்பிட்டு எழுதுறாங்களே அப்படின்னு பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதனால இந்திய பொருளாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, இந்த சமூகத்துக்கு என்ன பிரச்சனை வந்தது, தனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொன்னாதான் எனக்கு நினைவு. இப்படி இல்லை, ஆனால் இதில் என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேள்வி வைக்கிறாங்க. இல்லைன்னு அவங்க பொதுப்படையாக சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அப்போ அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க ஆதாரங்களை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பொது சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சமூக வலைதளங்கள் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு யுகத்தில் நம்ம வாழ்கிறோம். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து உங்களுடைய உண்மையை மறைக்க முடியாது. உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் மறைக்கவே முடியாது. சரிங்களா? நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பல பெண்களோட பல ஆண்களோட இருக்கிறத வந்து யாராவது பத்திரிக்கையாரங்க எழுதுனா உண்டு ஒரு காலத்தில். இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருமே பத்திரிக்கையாரனா இருக்கிறாங்க. எல்லார் கையிலையும் வந்து செல் இருக்கு. நீங்கள் எங்கே சுற்றுறாலும் எங்கே போனாலும் அவன் பார்க்குறான், அவன் ஃபோட்டோ எடுக்கிறான், அவன் வந்து புதுவெளியில் போடுறான், இன்னாரோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு போடுறான். அப்போ நீங்கள் உங்களை மறைக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மாதிரி இந்த சமூகத்துக்கிட்ட நீங்கள் வெளிப்படுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த சமூகம் உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணும். நீங்கள் இந்த சமூகத்தை வந்து மோசமாக விமர்சிக்கிறீங்க.
பிராமணர்கள் அல்லாத எல்லாரையும் நீங்கள் வந்து ஒரு படி கீழே வச்சு பேசுறீங்க. அப்போ அது வந்து ரொம்ப காலமாக அந்த பிராமணர்கள் ஒரு சமூகம் இன்னைக்கு மீண்டும் இந்த மாதிரி நீங்கள் எங்களை அடக்கிறதுக்கு வர்றீங்களா, எங்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கு வர்றீங்களான்னு கொந்தளிக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் கஸ்தூரி விஷயத்தில் வந்து வெளிப்படுது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பிராமண பத்திரிகைகள் தமிழ் இந்து அப்படின்ற ஒரு பத்திரிகை தொடர்ச்சியாக ஏற்கனவே தினமலர் பத்திரிகையும் அப்படிதான் வந்து பிராமணர்களை வசத்தி செய்தி போடுவாங்க. தினமலையும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ் இந்து அதில் உச்சத்துக்கு போயிட்டாங்க. இப்போ கஸ்தூரியை பற்றிய அவங்களுக்கு ஆதரவாக ஒரு கால்பக்க செய்தி போட்டு, ஐயோ ஒரு பெண் இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரியான அநாகரிகமான விமர்சனங்களை வைக்கலாமா அப்படின்னு அவங்க வந்து ஒரு கால் பக்கத்துக்கு எழுதுறாங்க. அதில் ஒரு வார்த்தை கூட கஸ்தூரியும் இந்த மாதிரி தவறான விதத்தில் பேசுனது வந்து தப்பு, அதனுடைய எதிர்வினையாக இந்த மாதிரி வருது, நீங்களும் தவிர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பார்வையோ ஒரு வரியோ கிடையாது. அதே மாதிரி இந்த அமரன் படத்துல அவருடைய சாதியை மறைத்தது தொடர்பாக பிராமணர்களின் கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்தி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு செய்தியா இருக்க முடியுமான்னு எனக்கு அதிசயமா இருக்கு. இப்படி வந்து தங்களிடம் ஒரு பெரிய மீடியா இருக்குன்றத வந்து அந்த சமூகம் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது நீங்க பார்க்கணும். விஜய் அவர்களுடைய ஒரு எமர்ஜென்சி காரணமா அல்லது வேறு ஏதேனும் நெருக்கடி காரணமாக அதிமுக பிஜேபியை நோக்கி நகர்கிறதா? ஸ்டாலினே தயாரா இல்லைன்னும் போது உதயநிதி தயாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு எதை பற்றிய புரிதலும் கிடையாது. அண்ணா நகர்ல ஒரு 10 வயது சிறுமி மோசமான முறையில் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கு. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா, புகார் கொடுத்த அந்த குழந்தையினுடைய தாயவே வந்து போலீஸ் வந்து இழிவா பேசுறாங்க.